समय दर्शनम सम्यक् दर्शनं सर् सम्यक् दर्शनम् आरंभ क्लास त्रैकाल्यं द्रव्यषट्कं नवपदसहितं जीवषट्काय लेश्याम् पञ्चान्ये चास्तिकाया वृतसमितिगतिज्ञानचारित्रभेदा इत्येतन्मोक्षमूलं त्रिभुवनमहितै प्रोक्तमर्हद्भिरीशै प्रत्येति श्रद्धदाति स्पृशति च महिमान् यः स वै शुद्धदृष्टिः. சான்றோர்களே, கிரமபத்த பரியாயம் என்னும் இந்த அரிய கருத்தை தாங்கி நிற்கின்ற இந்த நூலை சென்ற சில நாட்களாக படித்துக் கொண்டு வருகின்றோம், பயின்று வருகின்றோம். இப்பொழுது அதனுடைய இரண்டாம் பகுதியாகிய வினா விடை அல்லது கேள்வி பதில் பகுதியை படித்து வருகின்றோம். இதுவரை 4 வினாக்களுக்கான விடைகளை படித்திருக்கின்றோம். அதில் 4வது வினாவுக்கு முன்பாக ஒரு வினா வந்தது. இந்த பொருள்களை பரிணமிக்க செய்வது எது? எதன் காரணமாக இந்த பொருள்கள் எல்லாம் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றன? எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பொருளையும் பிற பொருளை பரிணமிக்க செய்வதில்லை என்றால் தானாகவே எப்படி பரிணமிக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. ஆக யார் இதை பரிணமிக்க செய்வது? ஒருவேளை இது பரிணமிக்காமல் நின்று விட்டால், தடை ஏற்பட்டு விட்டால் அந்த தடையை நீக்குவது யார்? இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு சுருக்கமாக பதிலளித்து இதற்கெல்லாம் அந்தந்த பொருள்களிலேயே ஒவ்வொரு பொருளிலுமேயே அப்படிப்பட்ட அனந்த ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல்கள் காரணமாக எந்த ஒரு பொருளும் இடையிலே நின்று விடுவதும் கிடையாது. அதை வேறொரு பொருள் பரிணமிக்க செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பொருளுக்குமே தாமாகவே பரிணமிக்கக்கூடிய அனந்த ஆற்றல்கள் உள்ளன என்று கூறினார். அப்படி என்றால் அந்த அனந்த ஆற்றல்கள் என்னென்ன என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது, அனந்தத்தை எப்படி சொல்ல முடியும்? அனந்தத்தை எண்ணி சொல்ல முடியுமா? முடியாது என்று பதில் சொல்ல பிறகு, சரி, ஏதோ ஒரு சிலவற்றையாவது புரிதலுக்காக ஒரு சில சக்திகளையாவது சொல்லலாமே என்று கேட்க, அதற்கு பதிலாக பாவசக்தி, அபாவசக்தி, பாவாபாவசக்தி, அபாவ பாவசக்தி, பாவபாவசக்தி, அபாவ அபாவசக்தி என்று 6 சக்திகளை இங்கே எடுத்து சொல்லியிருந்தார். அந்த 6 சக்திகள் அல்லது 6 ஆற்றல்கள் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கக்கூடியன. 6 மட்டுமல்ல, இது போன்ற அனந்தம். 6 இங்கு புரிந்து கொள்வதற்காக எடுத்து சொன்னார். ஆக இப்படி அனந்த ஆற்றல்கள் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 ஆற்றல்கள் எதற்காக சொல்லியிருக்கிறார் என்றால், இங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக இந்த 6 சக்திகளை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த 6 சக்திகள் என்ன செய்கின்றன, கேள்விக்கு என்ன பதில், இதன் மூலமாக எப்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் என்பதை இப்ப நாம பார்க்கலாம். ஐந்தாவது கேள்வி, பரியாயங்கள் தோன்றுவதற்கும் அழிவதற்கும் இந்த 6 சக்திகள் எந்த அடிப்படையில் துணை நிற்கின்றன என்பதுதான் கேள்வி. 6 சக்திகளை சொல்லிட்டார். பரியாயங்கள் தோன்றுவதற்கும் அழிவதற்கும் இவை எந்த விதத்தில் பங்களிப்பை தருகின்றன அல்லது எந்த விதத்தில் இவை துணை புரிகின்றன, இதை சுருக்கமாக எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்க,
அதற்கு இப்ப பதில் சொல்றார். நான் ஏற்கனவே சொன்ன பாவ சக்தி என்றால், பாவம் என்றால் இருத்தல், அபாவம் என்றால் இல்லாமை, பாவ அபாவம் என்றால் இருத்தல் இல்லாமை, அபாவ பாவம் என்றால் இல்லாமை இருத்தல், பாவ பாவம் என்றால் இருத்தல் இருத்தல், அபாவ அபாவம் என்றால் இல்லாமை இல்லாமை. என்னங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைக்க வேணாம், புரியும். இப்ப இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நாம படிக்கும் பொழுது இந்த 6 சக்திகளும் நமக்கு புரிய வரும். என்ன பதில் பாருங்க. ஒவ்வொரு பொருளிலும் பாவசக்தி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த பாவ சக்தி என்ன செய்கிறது அப்படின்னாக்கா, ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில் இருக்க செய்வது பாவசக்தி. ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையிலேயே அந்த பொருளை நிலைநிறுத்துவது பாவசக்தி. அப்ப அபாவ சக்தினான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்கக்கூடாதோ, நிகழ்காலத்தில் ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்கக்கூடாதோ அந்த நிலையில் இல்லாமல் செய்வது, இல்லாமல் பார்த்துக் கொள்வது அபாவ சக்தி. ஆக நிகழ்காலத்தில் ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கும், எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்காது. ஏன் அப்படி இருக்காது? ஏனென்றால் அதிலே அபாவ சக்தி என்ற ஒரு சக்தி இருப்பதால் இந்த காலத்தில், இந்த சமயத்தில், இந்த நிகழ்காலத்தில் இந்த பொருள் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு பாவ சக்தி, வேறு விதத்தில் இருக்காது என்பதற்கு அபாவ சக்தி செயல்புரிகிறது. இது ஒவ்வொரு பொருளையும் இருக்கு. ஆக இந்த சமயத்தில் இது இப்படித்தான் இருக்கும், இந்த சமயத்தில் இப்படி தவிர வேறு விதத்தில் இது இருக்காது. இந்த சமயத்தில் இப்படி இருக்கும், வேறு விதமாக இருக்கும் அப்படின்னா அது இருக்கவே முடியாது. முக்காலத்திலும் அப்படி நிகழவே நிகழாது. ஆக இப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்கும், அதை யாரும் மாற்றிவிட முடியாது. வேறு விதத்தில் இது இருக்கவே இயலாது, முற்றிலும் இருக்க இயலாது. ஏனென்றால் அதிலே அபாவ சக்தி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. ஆக பாவ சக்தியும் அபாவ சக்தியும் இருப்பதால் எந்த ஒரு பொருள் நிகழ்காலத்தில் அல்லது ஒரு சமயத்தில் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில்தான் இருக்குமே தவிர அந்த பொருள் வேறு நிலையில் இருக்கவே இருக்காது. இதற்கு 2 சக்திகள் ஒவ்வொரு பொருளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக ஒரே சமயத்தில் 2 நிலைகள் எப்படி இருக்க முடியும்? ஒரே சமயத்தில் 2 நிலைகள் இருந்தால், சொல்ல போனா ஒரே சமயத்தில் குழந்தை பருவமும் முதுமை பருவமும் 2 ஒரே சமயத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. குழந்தை பருவத்துக்கு பிறகுதான் இளமை பருவம், இளமை பருவத்திற்கு பிறகுதான் முதுமை பருவம். இல்ல இல்ல, நான் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் 3ஐயுமே ஒன்னா வச்சுக்கிறேன். எப்ப எனக்கு குழந்தை மாதிரி இருக்கணும் அப்ப நான் குழந்தை மாதிரி, எப்போ இளமையா இருக்கணும்னு நினைக்கணும் அப்ப இளமையாவும், எப்போ முதுமை, ஆக 3த்தையுமே நான் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் என்று கூறினால் அது இயலுமா? முக்காலும் இயலாது. ஆகையினால் எந்த நேரத்தில், எந்த சமயத்தில், எந்த பொருள் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ, பிறக்கும் பொழுது குழந்தை நிலை, வளர்ச்சி அடைந்த போது இளமை நிலை, முதிர்ந்த போது முதுமை நிலை, இப்படித்தான் இருக்கும். ஆக குழந்தை நிலையிலே இளமை பருவம் இல்லாமல் இருப்பதை பார்த்து கொள்வதற்கு ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அது பார்த்துக்கும். இந்த நேரத்துல வேற எதுவும் இங்க வரக்கூடாது, உள்ள நுழையக்கூடாது. இதுதான் இப்போ, இது தவிர வேற யாரும் உள்ள நுழையக்கூடாது என்று பார்த்து கொள்வதற்கு அபாவ சக்தி. இதுதான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வது பாவசக்தி. ஒரு சேர்ல 2 மேனேஜர் உட்கார முடியுமா? ஒரு சேர்ல 2 பிரின்சிபல் உட்கார முடியுமா? ஒரு சேர்ல ஒரு பிரின்சிபல் தான்.
யாரு உட்காரணும், இந்த சமயத்துல இந்த இடத்துல எந்த பிரின்சிபல் உட்காரணும், இவருக்கு பிறகு எந்த பிரின்சிபல் வரணும். அது போலதான் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலே ஒரே திரவியத்திற்கு ஒரே பொருளுக்கு 2 நிலைகள் ஒரு சமயத்தில் இருக்க இயலாது. அப்படி இருந்தால் பொருளே இருக்காது. ஆகையினால் ஒரு சமயத்தில் ஒரு பொருள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நிர்ணயிப்பது பாவசக்தி. பாவசக்தி சொல்லுது இந்த நேரத்தில் இந்த நிலையில்தான் இந்த பொருள் இருக்க வேண்டும். சரி, வேறு நிலையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கலாமே, நானும் கூட பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டேன். இந்த நிலையில் இந்த பொருளுக்கு இது தவிர வேறொரு நிலை இதிலே வந்து சேராமல் பார்த்து கொள்வது அபாவ சக்தி. பாருங்க, இதெல்லாம் நீங்க எங்க போய் பார்க்க முடியும், எங்க தேட முடியும், வேற எங்க உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் கிடைக்கும்? ஒவ்வொரு பொருளும் எப்படி செயல்படுகின்றன, இதுக்கு பேர் தான் பொருளின் இயல்பே அறம். இந்த இயல்பை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதற்கு பெயர் தான் அறம். சும்மா மேம்போக்கா பொருளின் இயல்பு, ஆமாம்பா பொருளின் இயல்பு அறம்பா, என்ன பொருள், என்ன இயல்பு, பொருள் எப்படி செயல்படுகிறது ஒன்றும் தெரியாது. ஆனா பொருளின் இயல்பே அறம். எனக்கும் தெரியும். வஸ்து சகாவோ தம்மோ, வஸ்து சுவாவம் என்ன என்பதை படித்து தெரிந்தால் தானே நாம் சொல்வதற்கு அதற்கு அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். ஆகையினால் இப்படியெல்லாம் பொருளை நிர்ணயித்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாரு போய் பார்த்தாங்க, இதெல்லாம் எங்க இருக்கு? இது எல்லாம் சமயசாரத்துல அமிர்தச்சந்திராச்சாரிய உரையில் இருக்கு, இறுதி பகுதியில சொல்றாரு. பூத அவஸ்தத்வ ரூபா பாவசக்தி. பாவசக்தினா என்ன? பூத அவஸ்தத்வ ரூபா. பூதம்னா பேய் பூதம் இல்லை, பூத்தம்னா கடந்த காலம் இல்லை, பூத்தம் என்றால் இருத்தல். அப்படிப்பட்ட இருத்தல் வடிவாகிய நிலையிலே ஒரு பொருளை இருக்க செய்வது, நிகழ்காலத்தில் ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க செய்வதற்கு பெயர் பாவசக்தி. சூன்யாவஸ்தத்வ ரூபா அபாவசக்தி. எந்த நிலையில் இருக்கக்கூடாதோ சூன்யமாக, அந்த நிலைகள் எல்லாம் இப்பொழுது சூன்யம், இப்பொழுது அது கிடையாது. அப்படி ஒரு பொருளை இருக்க செய்வது, அதாவது வேறு நிலை இல்லாமல் இருக்க செய்வது, அதற்கு பெயர் அபாவ சக்தி என்று அங்க சொல்லியிருக்கார். அவரு 47 சக்திகளை இது மாதிரி சொல்லியிருக்கார், ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். ஆக 47 ஆற்றல்களை இது போல அனந்த ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளவு சொல்ல முடியும்? அந்த 47 நம்மளால படிக்க முடியல வாழ்நாள் முழுக்கும். இன்னும் நிறைய சொல்லி வச்சிருந்தா மட்டும் நாம் என்ன படிக்க போறோம்? ஆக இப்படி பாவசக்தி ஒரு பொருளை எந்த நிலையில் நிகழ்காலத்தில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த நிலையில் வைத்திருக்கிறது. அபாவ சக்தி நிகழ்காலத்தில் எந்த நிலையில் இருக்க வேண்டுமோ அந்த நிலையில் தான் இருக்க வேண்டும், வேறு நிலையில் இருக்காது, இருக்கக்கூடாது என்பதை அது பார்த்துக் கொள்கிறது. இப்படி இந்த 2 சக்திகளின் காரணமாக ஒவ்வொரு சமயமும் எந்த பரியாயம் தோன்ற வேண்டுமோ அந்த பரியாயம் தோன்றுகிறது, அந்த நேரத்தில் வேறு பரியாயம் தோன்றுவதில்லை. புரிஞ்சிடுச்சுங்களா? இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். 6 சக்தி சொன்னோம், 2 சக்தி தான் சொல்லியிருக்காரு. இன்னும் 4 சக்திக்கு இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த கேள்வியை வைத்து அதன் பிறகு அந்த 4 சக்தி சொல்றாரு. சரி, இந்த நேரத்துல இந்த நிலையில தான் பொருள் இருக்கும் அப்படின்றதுக்கு பாவசக்தி, இந்த நேரத்துல வேறு நிலை இருக்காது, அதற்கு அபாவ சக்தி புரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பரியாயத்தை இந்த சமயத்திலே கொண்டு வருவது எது? இந்த சமயத்துல இதுதான் குழந்தை நிலையில, குழந்தை ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரத்துல இது குழந்தையா இருக்கும், இந்த நேரத்துல அது இளைஞனாக இருக்கும் அப்படின்னு இத அந்த நிலையை கொண்டு வருவது யார்? ஒரு சமயத்தில், எது நான் சொல்றது பல சமயங்கள், பல ஆண்டுகள் கேப் வருது. ஒவ்வொரு சமயமும் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இதுதான் நடக்க வேண்டும், இதை கொண்டு வருவது யார்? இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டார், பாவசக்தியால இதுதான் இருக்கும், வேற இருக்காது. அதை கொண்டு வருவது யார்? சரி, அது வந்து விட்டது, யாரோ ஒருத்தர் XY கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிறகு
அதை அங்கிருந்து விலக்குவது யார்? இது இரண்டாவது கேள்வி. அதை விளக்குனாதானே இன்னொன்னு வரும். இந்த நேரத்துல ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அந்த ஒண்ணு எப்படி வந்தது, யார் கொண்டாங்க தாங்க, அது அடுத்த சமயத்துல விலகி போகுதே, அது யாரால எதனால விலகி போகிறது? ஒவ்வொரு பரியாயமும் அதற்குரிய சமயத்தில் வந்தே தீரும், அடுத்த சமயத்தில் அது விலகியே தீரும். இதையால யார் நிர்ணயிக்கிறது? இதை யார் முறைப்படுத்துவது? இதை யார் சீரமைப்பது என்று அப்படி ஒரு கேள்வி. மேலும் ஒருவேளை எந்த பரியாயம் அதற்குரிய சமயத்தில் வர தாமதிக்குமானால், ஏதோ ஒரு பரியாயம் அதற்குரிய சமயத்தில் வருவதற்கு தாமதித்தால் அல்லது வராமல் போனால் அதை யார் பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க? அதற்கு எது காரணமாக இருக்கும்? சரி, வந்துடுத்து போக மாட்டேன், நான் தான் இருப்பேன், டிரான்ஸ்பர் பண்ணா கூட நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். சில பேர் இடம் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பரியாயம் ஒரு சமயத்துல எந்த பரியாயமோ அந்த சமயத்துல அந்த பரியாயம் வந்துடுது. ஆனால் அந்த இடத்தை நான் விட்டு நகர மாட்டேன் என்று சொன்னால் அதை வலுக்கட்டாயமாக யார் நகர்த்துவார்கள்? இப்படி இதெல்லாம் முறையாக செயல்படவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒண்ணு, ஒரு சமயத்துல ஒரு பரியாயம் வந்தது, அந்த பரியாயம் நான் நகர மாட்டேனுது, அதே சமயத்துல இன்னொரு பரியாயம் அங்க வரணும், அப்ப என்ன ஆகும்? ரெண்டு பரியாயம் ஒன்னா வந்து இடிச்சுக்கும். அப்ப ரெண்டு பரியாயம் ஒரே பொருள்ல ஒரே நேரத்துல வருதுன்னா அப்ப அந்த பொருளுடைய நிலைமை எப்படி ஆகும்? ஒரே சேர்ல ரெண்டு பேரும் நாங்க உட்காருவோம்னா சேருடைய நிலைமை என்ன ஆகும்? அது போலதான் இங்க ஒரே சமயத்தில் ரெண்டு பரியாயம் வந்து சேர்ந்தால் அப்போ அந்த பொருளுடைய நிலைமை இருக்காது, அதாவது பொருளே இருக்காது. அதே நேரத்தில் ஒரு சமயத்திலே எந்த பரியாயம் வர வேண்டுமோ அந்த பரியாயம் தாமதிக்கும் பட்சத்தில் அல்லது வராமல் நின்று விட்டால் அப்ப அந்த நேரத்துல பரியாயமே இல்லாத மாதிரி காலி ஆயிடும். ஆனால் பரியாயம் இல்லாமல் குணமும் கிடையாது, பொருளும் கிடையாது. ஒரு சமயம் கூட பரியாயம் தோன்றாமல் இருந்தால் அப்ப என்ன ஆகும்? பொருள் காலி ஆயிடுச்சு, பொருள் இல்லைன்னு ஆயிடும். ஆகையினால் இதையெல்லாம் முறையாக செயல்படுத்துவது யார்? இதற்கு யாராவது இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. யார் ஒரு பரியாயத்தை அதற்குரிய நேரத்தில் கொண்டு வருகிறார் அல்லது எது கொண்டு வருகிறது? யார் அல்லது எது கொண்டு வருவது? யார்? ஒரு சமயத்திற்கு பிறகு அதை அங்கிருந்து அகற்றுவது யார்? ஒவ்வொரு பரியாயமும் அதனுடைய சமயத்தில் வந்தே தேரும், அடுத்த சமயத்தில் அது அங்கிருந்து அகன்று விடும். இதை யார் நிர்ணயிக்கிறது? அது தன்னுடைய சமயத்தில் ஒரு பரியாயம் வரவில்லை என்றாலோ அல்லது ஒரே சமயத்தில் இரண்டு பரியாயம் வந்து விட்டாலோ அல்லது வந்த பரியாயம் அங்கிருந்து நகரவில்லை என்றாலோ அப்ப என்ன ஆகும்? வரவில்லை என்றால் ஒரு சமயம் பரியாயம் காலி, ஒரே சமயத்தில் அந்த பரியாயம் வந்து நகராமல் இருந்தால் இடம் கொடுக்காம போக மாட்டேன்னா அப்ப இன்னொரு பரியாயம் அங்க வந்து முட்டிக்கும். ஆக இதையெல்லாம் யார் நிர்ணயிக்கிறார்கள் அல்லது எது நிர்ணயிக்கிறது? இதற்கெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுன்னு சொல்றீங்களே, இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்குது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்வி முதல்ல நமக்கு புரிஞ்சுட்டா அப்புறம் நாம அதற்குண்டான பதிலை புரிந்து கொள்ளலாம். இது தானா பொருளில் நிகழ்தான். பொருளில் தானாகவே இந்த ஒரு சமயத்தில் எது தோன்ற வேண்டுமோ அதுதான் தோன்றுகிறது, அடுத்த சமயத்தில் அது அங்கிருந்து நகர்ந்து விடுகிறது, விலகி விடுகிறது, அடுத்த சமயத்தில் எது வந்து தோன்ற வேண்டுமோ அதுதான் தோன்றுகிறது, வேறு ஒரு பரியாயம் தோன்றாது எல்லாம். ஆனாலும் இப்படியெல்லாம் ஒரு பொருளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த நிகழ்வு
எதன் காரணமாக நிகழ்கிறது? இதற்கு யார் காரணம்? சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுன்னா எப்படி? அதெல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு ஃபேக்டரியில போனா கூட பார்க்கலாம். பாட்டில் ஒரு இடம், அது உள்ள என்ன அடைக்கணுமோ அது ஒரு இடம், அதுக்கப்புறம் அதுக்கு மூடி ஒரு இடம், அதுக்கப்புறம் அது சீல் வைக்கிறது இருக்கு, அதுக்கப்புறம் அது கொண்டு போய் வெளியில தள்ளுறது. இது அப்படியே சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. அது மாதிரி அதை அமைச்சிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், ஒண்ணுமே பண்ண வேணாம். அது போல இது அங்க அந்த மாதிரி மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொருளில் 6 பொருளில் எப்படி இந்த சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுன்னு சொல்றீங்களா? இது எப்படி நடக்குது? இதுக்கு யாராவது ஏதாவது கருவி உருவாக்கி வச்சிருக்காங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, எப்படி எல்லாம் அதற்கு பதில் வருதுன்னு பாருங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஆகமத்துல இருக்கு. நாம அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை, அந்த அளவு நமக்கு கேள்வி கேட்கணும்னு தோன்றது இல்லை. யாராவது கேள்வி கேட்டா ஆமா இப்படி கூட கேள்வி கேட்கலாமே அப்படின்னு தோணும். அதே போல அதுக்கு என்ன பதில் அப்படின்றதும் நாம இன்னும் அதை பற்றி படிக்கல. ஆகையினால நமக்கு அதுக்கு பதிலும் தெரியறதில்லை. இப்போ 6 சக்திகளை சொல்லிட்டார். 6 சக்தியில 2 சக்திக்கு உண்டான விளக்கம் வந்தாச்சு. மீதி 4 சக்திக்கு இப்ப இந்த கேள்விக்கு பதிலாக அதை சொல்றார். நீ இத பத்தி கவலைப்படாத, எடுத்த உடனே சொல்லிட்டார். எது வரும், வந்தது போகுமா போவாதா, வந்து இங்கே உட்காந்துக்குமா, உட்காந்துக்கிட்டா என்ன வருது, இன்னொன்னு வருமே அதே நேரத்துல, அது எதுவும் ஒன்னா உட்கார முடியாது, என்ன ஆகும், இல்ல வர வேண்டியது வராமைய விட்டுட்டா என்ன ஆகும், இப்படி எல்லாம் நீ கவலைப்படாத. ஏனென்றால் இப்படி ஒருபோதும் நடக்காது. ஏன் நடக்காது? ஏனென்றால் ஒவ்வொரு பொருளிலும் எப்ப எது நடக்கணுமோ, எப்ப எது போகணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒவ்வொரு பொருளையும் அந்த சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அதுல எந்தவித தடையும் எப்பொழுதும் ஏற்படாது, யாராலும் ஏற்படுத்தவும் முடியாது. எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு சொல்றார், ஒவ்வொரு பொருளிலும் பாவ அபாவ சக்தின்னு ஒண்ணு இருக்கு. பாவ அபாவ சக்தி, பவத் பர்யாய விய ரூபா பாவ அபாவ சக்தி, இது சூத்திரம் சமயசாரத்துல வருது. பவத் பர்யாய விய ரூபா பாவ அபாவ சக்தி. பாவம் என்றால் இருத்தல். இப்ப நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரியாயம் இருக்கிறதே, அந்த பரியாயம் அடுத்த சமயத்தில் இல்லாமல் போய்விடும். எப்படி, எதனால காரணம் அப்படின்னாக்கா, அதற்கு காரணம் அந்த பொருளிலே பாவ அபாவ சக்தி என்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது. நாம படிச்சிருக்கல, நித்தியம் அனித்தம் அஸ்தி நாஸ்தி ஏக்கம் அநேக்கம், இப்படி எல்லாம் எத்தனை ஆற்றல்கள் சக்திகள் தர்மம் எல்லாம் படிச்சிருக்கோம்ல. அது போல அனந்த சக்திகள், அனந்த ஆற்றல்கள். ஆக பாவ அபாவ சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு ஒவ்வொரு பொருளையும், உயிர்ல மட்டும் இல்ல 6 பொருள்களிலுமே இருக்கின்றன. அந்த 6 பொருள்களிலுமே பாவ அபாவ சக்தி என்ற ஒரு சக்தி இருப்பதால் இப்பொழுது பாவமாக இருக்கக்கூடிய, அதாவது இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரியாயம் அடுத்த சமயத்தில், இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரியாயம் அடுத்த சமயத்தில் அபாவமாகிவிடும். அபாவத்துக்கு ஆப்போசிட் பாவம், பாவத்துக்கு ஆப்போசிட் அபாவம். பாவமாக இருப்பது, அதாவது இப்பொழுது இந்த சமயத்தில் நிகழ்கால சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரியாயம் அடுத்த சமயத்தில் இல்லாமல் போகிவிடுவதற்கான ஒரு ஆற்றல் ஒவ்வொரு பொருளும் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேனே அப்படின்னா அந்த பாவ சக்தி சொல்லும், உன் டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு, நீ இருக்கன்னா நான் விட மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இருந்துக்கிறேனே, எனக்கு வயசா நான் என்ன இன்னும் ஒரு பேரம் பேத்தி பார்த்துட்டு அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, எப்போ போகணுமோ அப்போ போயிட வேண்டியதுதான்.
அது போல இங்க சொல்லுது, பாவ அபாவ சக்தி சொல்லுது, உன் டைம் முடிஞ்சு போச்சு, நீ சீட்டை கிழி, கிளம்பு. ஆகையினால் அந்த பாவ அபாவ சக்தி இருப்பதால் எந்த ஒரு பரியாயமும் ஒரு சமயத்துக்கு மேல தங்கவே முடியாது, அது அனுப்பிடும் போ. ஆகையினால் ஒரு சமய பரியாயம் அது நகர்லன்னா என்ன ஆகுது, அது அந்த இடத்த விட்டு போலன்னா விலகலன்னா என்ன ஆகுது, அந்த கவலையே கிடையாது. நீ விலக்கணும், அது விலகாம இருக்குமா, அந்த கவலையே தேவையில்லை. ஏனென்றால் அது விலகுவதற்கு அங்கே ஒரு சக்தி கூடவே இருக்கு, அது பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு சமயம் ஆச்சா, கிளம்பு, இடத்த காலிப்பன், அடுத்தது வரார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சக்தி, அதுக்கு பேரு பாவ அபாவ சக்தி. அதே போல இது போயிடுச்சுன்னா பொருள் காலியா போயிடுமான்னா கிடையாது. இந்த ஒரு சமயத்தில் இந்த நிகழ்கால பரியாயம் கழிந்த உடனேயே, விலகிய உடனேயே அங்கே வேறொரு பரியாயம் வந்து நிற்கும். இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பரியாயம் இல்லாத ஒரு பரியாயம், இதே பரியாயம் திரும்பி நிற்குமான்னா அப்படி யாரும் நினைச்ச கூடாது. இப்ப நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பரியாயமே அடுத்த சமயத்திலும் தோன்றி இருக்குமான்னா இருக்காது. இதுவே அழிந்து இதுவே தோன்றும்னா அபாவ பாவ சக்தி இல்லாத ஒரு பரியாயம் தான் வரும். இப்போது இருக்கக்கூடிய இந்த பரியாயம் இல்லாத வேறொரு பரியாயம் தான் வரும். ஆகையினால இது கண்டிப்பாக நான் தான் அவனை இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். இதுவே திரும்பவும் தோன்றும் என்பது கிடையவே கிடையாது. ஆக இல்லாத ஒன்றுதான் தோன்றும். அபாவம் பாவமாகும். இல்லாத ஒன்று, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பரியாயம் இல்லாத வேறொரு பரியாயம் இங்கே தோன்றும். இது கண்டிப்பாக ஒரு சமயம் நேரம் இருந்து கழிந்து விடும், சென்று விடும், விலகிவிடும். அந்த இடத்திலே இது போன்ற பரியாயம் வேறொரு பரியாயம் அங்கே வந்து இருக்கும். இல்லாத ஒன்று வரும், இருப்பது விலகும். ஆக இருப்பது விலகி செல்லும், இருப்பது இல்லாமல் போய்விடும். அதற்கு பெயர், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்திக்கு பெயர் பாவ அபாவ சக்தி. இல்லாத ஒன்று வரும், இல்லாதது இருக்கும், தோன்றும், அதற்கு பெயர் அபாவ பாவ சக்தி. ஆகையினால எங்கேயுமே கிளாஷ் கிடையாது, ஒன்றோடு ஒன்று முட்டிக்குமா, முட்டாது. இது போகும், அது வரும். எது போச்சோ அதுவே திரும்பி வராது, போனது போனதுதான், வர்றது புதிதாக தான் வரும். அதனால இதுவே திரும்பி ரிவர்ஸ்ல வருமானா ரிவர்ஸ்ல எல்லாம் வரவே வராது. எப்படி சிஸ்டத்தை ஒவ்வொரு பொருளும் தன்னகத்தே கொண்டிருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பொருள் செயல்படுகிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாம படிச்சிருக்கிறோமா, பார்த்திருக்கிறோமா? எதையோ பேசிட்டு, எதையோ பண்ணிக்கிட்டு, எதையோ செய்துகிட்டு இருக்கிறோமே. அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகமத்திலே சொல்லப்பட்டிருப்பது அனைத்து பொருள்களிலும் இருக்கக்கூடியதுதான். அவங்க ஏதோ கற்பனை பண்ணி ஆகமத்தை உருவாக்கல. இந்த கருத்துக்களை நீங்க எந்த மேடையில ஓடினாலும் பேசலாம். ஆனா நாம பேசுற கருத்துக்களை எல்லா இடத்துலயும் ஏற்புடையதா இருக்காது. ஆனால் இது அனைத்து உயிர்களுக்கும் ஏற்புடையது, அனைத்து சமயங்களுக்கும் ஏற்புடையதா இருக்கும். இதுக்கு பேர் தான் பொருளின் இயல்பே அறம். பாருங்க, வினாவிடை பகுதியில கூட எவ்வளவு நுட்பமான கருத்துக்கள் எல்லாம் வருது. ஆகையினால் ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரியாயம் அடுத்த சமயத்தில் அங்கிருந்து விலகி சென்று விடும். அதற்கு காரணம் பாவ அபாவ சக்தி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு சமயமும் செயல்படாத நேரமே கிடையாது. அனைத்து ஆற்றல்களும் அனந்த சமயமும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு, அதுல தோய்வு ஓய்வு அயற்சி ஒன்றும் கிடையாது. எவ்வளவு நாளைக்கு செயல்படுறது, கொஞ்சம் எனக்கு வயசாகி போச்சு நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், கிடையவே கிடையாது. தொடர்ந்து இந்த அனந்த ஆற்றல்களும் அனந்த காலம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அச்சமே நமக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்குது.
ஆகினால் ஒரு சமயத்தில் தோன்றக்கூடிய ஒரு பர்யாயம் அடுத்த சமயத்தில் அந்த இடத்தை விட்டு விலகி செல்லும். அதற்கு அந்த பொருளிலேயே அப்படிப்பட்ட ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சமயமான போ காலிபன் அடுத்த சமயத்திற்கு எந்த பர்யாயம் வர வேண்டுமோ அந்த பர்யாயத்தை, இல்லாத ஒன்றை, அதாவது இப்பொழுது இருந்த பர்யாயம் மீண்டும் வராமல் வேறொரு புதிய பர்யாயம் தோற்றுவதற்கு காரணமாக இருப்பது அபாவ பாவ சக்தி அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு? பாவ சக்தி அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒரு சமயத்துல எந்த பர்யாயம் வர வேண்டுமோ, எந்த பர்யாயம் தோன்ற வேண்டுமோ அந்த பர்யாயம் தான் தோன்றும். விதிமுறைப்படி, நியமப்படி அந்த பர்யாயம் தான் தோன்றுமே தவிர அந்த நேரத்தில் வேற பர்யாயம் தோன்றாது. வேற ஏதாவது பிடிச்சாந்து வைக்க முடியுமா? இதுக்கு பதிலா இல்ல, எது தோன்ற வேண்டுமோ அதுதான் தோன்றும், வேறொன்று தோன்றவே தோன்றாது. எந்த நேரத்தில் அல்லது எந்த சமயத்தில் எந்த பர்யாயம் தோன்ற வேண்டுமோ அந்த பர்யாயம்தான் தோன்றுமே தவிர நாம் நினைத்தால் சரி இந்த பர்யாயம் இப்ப தோன்ற வேண்டாம், வேறொரு பர்யாயத்தை நாம தோற்றுவிக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் நடக்காது. ஏனென்றால் பொருள்ல அப்படி கிடையாது, அப்படிப்பட்ட ஆற்றல் கிடையாது. பொருள்ல பாவ சக்தி இருக்கு. ஆக எது தோன்ற வேண்டுமோ அதுதான் தோன்றுமே தவிர வேறொன்று தோன்றாது. எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு, எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கு பொருள். அதே போல எந்த பர்யாயம் இந்த சமயத்தில் தோன்றக்கூடாதோ அந்த பர்யாயம் கண்டிப்பாக தோன்றாது. மரீச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மகாவீர பர்யாயத்தை தோற்றுவிக்கவே முடியாது. மரீச்சியா தான் இருந்தாகணும். மரீச்சிய மகாவீரனா ஆக்க முடியாது அந்த அப்பவே. ஆக எது தோன்றுமோ அதுதான் தோன்றும், எது தோன்றக்கூடாதோ அது தோன்றாது. ஆக மரீச்சியாகத்தான் இருப்பான், மரீச்சி மகாவீரனாக இருக்க மாட்டான். மரீச்சியை மகாவீரனாக ஆக்க முடியாது. குழந்தையாகத்தான் இருக்கும், குழந்தையை இளைஞனாகவோ முதியவனாகவோ ஆக்க முடியாது. ஆக எந்த நேரத்தில் எந்த பர்யாயம் தோன்ற வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த பர்யாயம் தான் தோன்றும், வேற பர்யாயம் தோன்றவே தோன்றாது. ஆக அதற்கு காரணமாக இருப்பது பாவ சக்தி. இந்த சமயத்தில் இந்த பர்யாயம் தான் தோன்றும், வேறு பர்யாயம் தோன்றவே தோன்றாது என்பதற்கு காரணமாக இருப்பது, அதை நிர்ணயிப்பது, அவ்வாறே அதை தோன்றச் செய்வது, அதற்கு காரணமாக இருப்பது பாவ சக்தி. அதனால் நீங்க எவ்வளவுதான் தலைகீழா நின்னாலும் சரி, நான் இன்னைக்கே மோட்சத்துக்கு போயிடணும், அல்லது இன்னைக்கே நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், இன்னைக்கே போகபூமிக்கு போயிடணும் அப்படின்னா எப்போ அந்த வாய்ப்பு உருவாகுமோ அப்பதான் போக முடியும். நான் மரீச்சியா இருந்துகிட்டே அதே போகத்திலேயே மகாவீரன் ஆகணும்னா ஒரு காலம் முடியாது. ஆதிநாதர் நினைச்சாலும் முடியாது, இந்திரன் யார் நினைச்சாலும் முடியாது. அத மாதிரிதான் எனக்கு இந்த கஷ்டம் இப்பவே தீரணும், நடக்கவே எல்லா இடத்துலயும் இதை செட் பண்ணி பார்க்கணும். எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு இருக்கிற கஷ்டம் உடனே தீரணும். இந்த 6 சக்தியை ஞாபகத்துல வச்சுங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கணுமோ அவ்வளவு நாள் இருக்கும், எப்போ கழியணுமோ அப்ப கழியும், கண்டிப்பாக கழியும், நிலைத்து இருக்காது எதுவும். இதெல்லாம் பர்யாய நிலைகள் தானே, இன்ப துன்பங்கள் எல்லாம். ஆகையினால் எதுவரை இருக்கணுமோ அதுவரை இருக்கும், எப்ப கழியணுமோ அப்ப கழியும். இதை நீங்க அவசரப்படுத்தி முன்ன பின்ன பண்ணணும்னா நடக்கவே நடக்காது. எப்பொழுது ஒரு பர்யாயம் தோன்ற வேண்டுமோ அப்பொழுதுதான் அந்த பர்யாயம் தோன்றும், அதற்கு முன்பும் தோன்றாது, அதற்கு பின்பும் தோன்றாது.
சோ எப்பொழுது தோன்றுமோ அப்பொழுதுதான் தோன்றும் என்பதை நிலைநிறுத்துவது பாவ சக்தி. அந்த ஆற்றல் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல எப்பொழுது ஒரு பரியாயம் தோன்றக்கூடாதோ, இப்பொழுது இந்த பரியாயம் தோன்றக்கூடாது என்றால் அது தோன்றாது. தலைக்கீழா என்னால அதை தோற்றுவிக்க முடியாது. எனக்கு இன்னைக்கே படிச்ச உடனே வேலை கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும், கிடைக்க கூடாதுன்னு இருந்தா கிடைக்காது. இதற்கப்புறம் என்ன பரியாயம் வருமோ அதுதான் வரும். ஆக இப்படித்தான் ஒவ்வொன்றும் அப்படித்தான். பாவ அபாவ சக்தி, பாவ சக்தி, பாவ பாவ சக்தி, அபாவ சக்தி. 4 சக்தியும் வேலை செய்யுது ஒவ்வொரு பொருள்லயும். ஆக 4 சக்தி என்னென்ன பண்ணுதுன்றது இன்னொரு தடவை பார்த்துடுவோமா? ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதால சிலருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஆகையினால பாவ அபாவ சக்தி என்பது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரியாயம் அடுத்த சமயத்தில் அழிந்துவிடும், இல்லாமல் போய்விடும். அதற்கு காரணமாக ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல், அந்த சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சக்தி ஒரு சமயத்தில் தோன்றிய பரியாயத்தை அடுத்த சமயத்தில் இல்லாமல் செய்து விடுகிறது. அதுக்கு அந்த சக்திக்கு பெயர் தான் பாவ அபாவ சக்தி. அதே போல அந்த பரியாயம் அகன்றவுடனே அந்த இடத்திலே வேறொரு பரியாயம் கொண்டு வருவது என்றால் வேறொரு பரியாயம் தோன்றுவது. அது தோன்றும் தானம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி பாவ சக்தி. எந்த நேரத்தில் எந்த பரியாயம் தோன்ற வேண்டுமோ அந்த பரியாயம் தான் தோன்றும், வேறு பரியாயம் தோன்றவே தோன்றாது என்பதை நிர்ணயிப்பது, அதை செயல்படுத்துவது பாவ சக்தி. எந்த நேரத்தில் எந்த பரியாயம் தோன்றக்கூடாதோ அந்த பரியாயத்தை தோன்றாமல் இருக்க செய்வது அபாவ சக்தி. இவ்வளவு சிஸ்டம் பொருளுக்குள்ளே இருக்கு, இவ்வளவு ஆற்றல்கள் பொருளுக்குள்ளே இருக்கு. அப்புறம் அது வரலன்னா என்ன பண்றது, இது வரலன்னா என்ன பண்றது, இது ஆகலன்னா என்ன பண்றது, பஸ் வரலன்னா என்ன பண்றது, ஐயோ அவங்க வரலன்னா என்ன பண்றது, ஐயோ நாமெல்லாம் வந்துட்டோம் இன்னும் பொண்ணு வீட்டுக்கார் வரலையே. எவ்வளவு விதமான இது நடக்குமா நடக்காதா, நல்லபடியா நடக்குமா நடக்காதா, இப்படி எல்லாம் எத்தனை விதமான சூழ்நிலைகள். ஐயோ பையன் போயிருக்கிறான், நல்லபடியா திரும்பி வருவானா, எதுவும் பிரச்சனை இருக்காதே, என்னென்னமோ நினைக்கிறேன் இல்ல. எது தோன்ற வேண்டுமோ அதுதான் தோன்றும், எது தோன்றக்கூடாதோ அது தோன்றாது. நீங்க தலைக்கிழாலும் எத்தனை என்னென்ன பண்ணாலும் சரிதான், தோன்றுவது கண்டிப்பாக தோன்றும், தோன்றக்கூடாதது தோன்றாது. தோன்றியது கண்டிப்பாக மாறும், அது அழிந்து போகும், புதிதாக அடுத்து வரும். கஷ்டம் வந்து விட்டால் கஷ்டம் அப்படியே நீடிக்காது, அது எப்ப போகணுமோ அப்ப போயிடும். அடுத்து எப்ப இன்பம் வரணுமோ அதுவும் வரும். நீங்க பதற்றப்பட்டு ஐயோ இது இல்லாத உடனே பண்ணணும், ஆச்சா போச்சா, நான் இவ்வளவு நேரம் இது பண்ண, அதை பண்ண, பூஜை பண்ண, சுவாத்தியாயம் பண்ண, பரமாகம் படிச்சேன், எனக்கு இப்படி எல்லாம் வருதே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பரமாகம் படித்திருந்தால் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்ப எது தோன்றுமோ அது தோன்றும், அடுத்த சமயம் அது இல்லாமல் போய்விடும், அதன் பிறகு புதிதாக ஒன்று தோன்றும், அதன் பிறகு அது எப்ப போகணுமோ அப்ப போகும். எது தோன்றக்கூடாது அது தோன்றாது, எதை நாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு வாழ்க்கையில இருக்கு அது எப்பவுமே நாம் ஃபேஸ் பண்ண மாட்டோம், எதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு இருக்கு அதை ஒரு காலம் தவிர்க்கவும் முடியாது. இதுக்கு பேர் தான் கிரமபத்த பரியாயம். எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்க, 4 பக்கமும் செக் வச்சாச்சு, எல்லை வகுத்தாச்சு, அந்த எல்லைக்குள்ளதான் செயல்பட்டு ஆகணும், ஜக்பந்தி போட்டாச்சு, எல்லாம் முறைப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த முறையை நாம மாத்தணும், என் இஷ்டப்படி இத்த கொண்டு வரணும், அதை போக்கணும், எனக்கு எது இன்பம் நினைக்கணும் அது இருக்கணும், எதுக்கு எது கஷ்டம் நினைக்கணும் அது போயிடணும். இதெல்லாம் இடத்துக்கிடம், காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறுபட்டே இருக்கும். கஷ்டம் நினைக்கிறது சில நேரத்துல சுகமா இருக்கும், சுகமா நினைக்கிறது சில நேரத்துல கஷ்டமா இருக்கும்.
அதை எத்தனையோ தடவை பேசியிருக்கோம். கார் பங்களா இன்பத்தை தரும்னு நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பண்றோம். அதே கார் பங்களா துன்பத்துக்கு காரணமாகி விடுகிறது. எண்ணி பாருங்க. குழந்தை பேரு இன்பத்துக்கு காரணம்னு நினைக்கிறோம், அதே குழந்தை சிலருக்கு துன்பத்துக்கு காரணமாயிடுது. ஆகையினால் எது எப்பொழுது தோன்ற வேண்டுமோ அது அப்பொழுது தோன்றியே தீரும். அது எப்படி மாற வேண்டுமோ அப்படி மாறியே தீரும். எது வர வேண்டுமோ அது வந்தே தீரும். எது போக வேண்டுமோ அது போயே தீரும். இதை நாம் மாற்றுவதற்கு நாம் யாரும் கிடையாது. அது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை மாற்றுவது என்பது இயலாத ஒன்றாகும். ஆக இப்படி அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளிலும் ஆற்றல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. 6 வகையான ஆற்றல்கள், இது போன்று இன்னும் 47 வகையான ஆற்றல்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் உள்ள இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் முறையாக செயல்படக்கூடியது. அங்க லஞ்சம் ஊழல் அதெல்லாம் வாங்கிக்கணும், கொஞ்ச நேரம் கம்முனு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பொருளிலே அப்படிப்பட்ட பல்வேறு அனந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்காக முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊதியம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஊதியம் வாங்கினா தானே ஊழல்லாம் வருது? எதுவும் கிடையாது. அது சிஸ்டமேட்டிக்கா நடந்து கொண்டே இருக்கிறது. காற்று வீசுவதற்கு நான் காசா பணமா? அது போலத்தான் ஒவ்வொரு பொருளிலும் இப்படிப்பட்ட பல்வேறு ஒவ்வொரு சிறு சிறு செயல்களுக்கும் அந்த பொருளிலே ஆற்றல்கள் தனித்தனியாக இருக்கின்றன. ஆக இப்படி இங்கே நாம் கிரமபத்த பரியாயம் படிப்பதால் அதற்குண்டான ஆற்றல்களை இங்க எடுத்து சொல்லியிருக்கார். இதையெல்லாம் பார்த்து நாம ஆச்சரியப்படணும். இப்படியெல்லாம் இருக்கிறதா பொருள்? இதற்கு பெயர் அறமா? இதையெல்லாம் ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஆச்சாரியர்கள், கேவலி பகவான் எடுத்து சொல்லியிருக்காரு. அவர்கள்லாம் எவ்வளவு பொருளை பற்றி அறிந்திருப்பார்கள். இதை அறிந்து கொள்ள நமக்கு வேற எதுலயும் நாட்டம் இருக்காது. இதை இன்னும் ஆழமாக படிக்கணும்ன்ற எண்ணம் தான் மேலோங்கும். இந்த அளவுக்கு வேற எங்கேயாவது யாராவது சொன்னா நீங்க போகலாம், தாராளமா அங்க போய் கூட அவங்க தர்மத்தை கேட்டுக்கலாம். இவ்வளவு அழகாக, இவ்வளவு தெளிவாக, கற்பனை ஏதும் இன்றி, யோகத்தின் பேர்ல இல்லாம இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செயலுக்கும் அந்த பொருளிலேயே ஆற்றல் இருப்பதால் தான் அந்த பொருள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனாதி அனந்த காலம். அந்த ஆற்றல் இல்லை என்றால் அது என்றோ காணாமல் போயிருக்கும். ஆக உயிர் இல்லாத உலகம் இல்லை, புத்கலம் இல்லாத உலகமும் இல்லை, தர்ம ஆகாய கால பொருள்கள் இல்லாத உலகமும் கிடையாது. எந்த காலத்தில் எடுத்தாலும் இந்த 6 பொருட்களும் இருக்கத்தான் செய்கின்றன. 6 பொருட்களும் இருக்கின்றன என்பதால் அந்த 6 பொருட்களுடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது என்பதை தான் சொல்லியிருக்காங்க. இதை எந்த சயின்ஸை எடுத்து நீங்க படிச்சா தெரிஞ்சுக்க முடியும்? இதெல்லாம் படிக்க படிக்க நான் எத்தனை தடவை படிச்சிருக்கேன். இருந்தாலும் அது அப்படியே மனதுல ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு பூரிப்பு வருது. இதையெல்லாம் தவற விட்டு எத்தனையோ பேர் எங்கெங்க எதையோ தர்மம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பார்க்கும் பொழுதுதான் சரி, அதுவும் கிரமபத்தம் தான், நாம அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக முதலிலே நாம் தெரிந்து கொள்வோம் பொருளின் இயல்பு என்ன. ஆக எந்த நேரத்தில் எந்த ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் அந்த நிலையோடு இருக்க செய்வது பாவசக்தி. அந்த நேரத்தில் அந்த நிலை தவிர வேறு நிலையில் இருக்காமல் இருக்க செய்வது அபாவ சக்தி. ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய ஒரு சமய பரியாயம் அடுத்த சமயத்தில் இல்லாமல் போவதற்கு காரணமாக இருப்பது பாவ அபாவ சக்தி. ஒரு நிகழ்கால பரியாயம் இல்லாமல் போன பிறகு அடுத்து வரக்கூடிய பரியாயத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருப்பது அபாவ பாவ சக்தி. கடந்தது திரும்பி வராமல் இருப்பான், புதிய பரியாயம் வருவதற்கு அபாவ பாவ சக்தி காரணமா இருப்பது. அதே போல எந்த சமயத்தில் எந்த பரியாயம் தோன்ற வேண்டுமோ அந்த பரியாயத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருப்பது பாவ சக்தி. எந்த சமயத்தில் எந்த பரியாயம் தோன்றக்கூடாதோ அந்த பரியாயத்தை தோன்றாமல் பார்த்துக் கொள்வது அபாவ சக்தி. ஆக இப்படி
இந்த 6 சக்திகளும் எதை எடுத்து காட்டுகின்றன என்றால், பொருள்கள் ஒவ்வொன்றும் கட்டுக்கோப்பாக தன்னுடைய எல்லைக்குட்பட்டு எப்பொழுது எப்படி அது செயல்பட வேண்டுமோ அப்பொழுது அது அந்த இடத்தில் அவ்வாறே செயல்படும் என்பதை உறுதி செய்யக்கூடியவையாகும். இதை யாராவது மறுக்க முடியுமா? இதையெல்லாம் நன்கு அறிந்து புராணத்தில் வரக்கூடிய கதாநாயகர்கள் கதாநாயகிகள் இந்த அற்புதமான பொருளின் இயல்பை அறிந்ததால் தான் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அறப்பாதையை விட்டு மாறாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். அறப்பாதையிலிருந்து பிறழாமல் செல்வதற்கு அவர்கள் பொருளின் இயல்பை நன்கு அறிந்தவர்களாவர். இந்த நேரத்தில் எனக்கு இப்படித்தான் நிகழ வேண்டும் இருக்கிறது, இதை யாரும் மாற்ற முடியாது. கஷ்டப்படணும்னு இருக்கு, அஞ்சனைக்கு கஷ்டப்படுறேன், இப்படித்தான் என் வாழ்க்கை. ஆமா, ஸ்ரீபாலனாகட்டும் அஞ்சனாதேவி யாராக இருக்கட்டும், அவர்கள் நன்றாக தெளிந்திருக்கிறார்கள். ஆகையினால் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி பயமுறுத்தி நான் யாரு தெரியுமா, ஆச்சா போச்சா, நான் அரசன், அதெல்லாம் எங்கேயும் காட்டிக்கல. கதையை படிக்கும்போது இதையும் சேர்த்து படிங்க, இதையும் சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அவ்வாறு அவர்கள் இருந்தார்கள்? ஸ்ரீபாலன் என்ன சாதாரண, அவனும் ஒரு மன்னன், பேரரசன். சந்தனை அரசகுமாரி, அவர்களா எங்கேயாவது தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி மற்றவர்களை பயமுறுத்தி அல்லது தன்னுடைய தனக்கு நேர்ந்த இன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக ஏதாவது பண்ணாங்களா? பொருளின் இயல்பை அறிந்தவர்கள் அவர்கள். அறியாதவர்கள் தான் நான் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றேன், நான் யாராவது தெரியுமா, எதையாவது பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா என்றெல்லாம் பரபரப்பும் ஆத்திரம் ரௌத்ரம் வேகம் தாபம் எல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி கேள்வி வரும், உங்க சந்தேகத்துக்குண்டிய கேள்விகள்லாம் பின்னாடி வரும். ஞானிகள்லாம் கூட அப்படி பண்ணியிருக்காங்களே, எங்களை மட்டும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே, நீங்கெல்லாம் அப்படிதான் இருக்கீங்களா? அந்த மாதிரி கேள்வி இல்லாம வருது. அப்ப நாம அதுக்கு அந்த நேரத்துல விளக்கத்தை பார்த்துக்கொள்ளலாம். ஆக இப்படி பவத் பர்யாய व्यय रूपा भाव अभाव शक्ति, अभवत पर्याय उदय रूपा अभाव भाव शक्ति, भवत पर्याय भवन रूपा भाव भाव शक्ति, अभवत पर्याय அபவன ரூபா அபாவ அபாவ சக்தி. இதுக்கு விளக்க சொல்லிட்டோம், மூலத்தை உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். ஆக இப்படி எது எப்பொழுது நிகழ வேண்டுமோ அது அப்பொழுதுதான் நிகழும். ஒரு சமயம் முன்போ அல்லது ஒரு சமயம் பின்பாகவோ நிகழுமா என்றால் நிகழாது. எப்பொழுது எது நிகழக்கூடாதோ அப்பொழுது அது நிகழவே நிகழாது. என்னதான் தலைகீழாக நின்றாலும் அதை நிகழ்த்த முடியாது. இதெல்லாம் சிஸ்டத்துல இருக்குங்க. ஒவ்வொரு பொருளுடைய சிஸ்டத்துல இதெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் அறியாமல் கிரமபத்த பரியாயத்தை புரிந்து கொள்ளாமல் சும்மா வேடிக்கைக்காக கிண்டலுக்காக பயன்படுத்துவதற்காக இது அல்ல. இதை கண்டு வியப்படைய வேண்டும், இதை கண்டு பூரிப்படைய வேண்டும், இதை கண்டு ஆச்சரியப்படணும். இப்படியெல்லாம் இருக்கிறதா, இதுவரை நமக்கு தெரியவில்லையே என்றெல்லாம் நமக்கு அப்படிப்பட்ட எண்ணம் மேலோங்க வேண்டும். அது மேலோங்க இன்னும் ஆர்வம் பெருகும். ஆர்வம் பெருகினால் இன்னும் முழுமையாகவும் ஆழமாகவும் இந்த பொருளின் இயல்பே அறம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது துணையாக இருக்கும். ஆக இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் தலை சிறந்த ஆச்சாரிய திகம்பர ஆச்சாரிய குந்தகுந்தருடைய பரமாகவமாக கருதப்படுகின்ற சமயசாரம், அதனுடைய உரையாசிரியர் ஆச்சாரிய அமிர்தச்சந்திரர் தன்னுடைய ஆத்மக்கியாத்தி என்ற உரையிலே இறுதி பகுதியிலே பிற்சேர்க்கையிலே 47 சக்திகளை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுல இந்த 6 சக்திகளும் அடங்கும். அந்த 47 சக்திகளையும் காஞ்சி அடிகளால் அவர்கள் மிக விரிவாக தன்னுடைய அறவுரையை நிகழ்விலே எடுத்துரைத்திருக்கிறார். அவர் சொன்ன பிறகுதான் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தவிர மீது யாருக்குமே இதெல்லாம் தெரியாமல் இருந்தது. அந்த வகையிலே அவர் மிகவும் போற்றுதலுக்குரியவர் என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட அவர்
அவர் ஆற்றிய அந்த உரையை ஆத்ம பிரசித்தி என்றும் ஆத்ம வைபவம் என்றும், ஆத்ம பிரசித்தி என்று இந்தியிலும் ஆத்ம வைபவம் என்று குஜராத்தியிலும் நூலாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் படிச்சா இன்னும் நமக்கு விளக்கமாகவும் தெரிந்து கொள்வதற்கு அது உதவும். அதெல்லாம் இன்னும் தமிழ்ல இல்லை. இருந்தாலும் அவர் ஒவ்வொரு சக்தியையும் மணிக்கணக்கில் பேசியிருக்கார். ஆகையினால அதையெல்லாம் படித்துதான் இதையெல்லாம் எழுதியிருக்காங்க. முதல்ல நான் சொல்றேன், டாக்டர் ஹுக்கும்சந்த் பாரில்கே கிரமபத்த பரியாரம்னா என்னன்னு தெரியாது இருந்தது. என்னன்னு கேட்ட அப்புறம் ஒரு லேடி சொன்னாங்க, அது காஞ்சிசாமி கொள்கைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவரே முதல்ல சொன்னாருன்னு நாம முதல்ல ஆரம்பத்திலே பார்த்திருக்கோம். ஆக அப்படிப்பட்ட பெரிய பெரிய மேதைகள், வித்வான்கள், அவர்கள் கூட அறிந்திராததை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கருத்துக்கள் நூலாகவும் அவர் உரையாற்றிய அந்த அற உரைகள் எல்லாம் நூலாகவும் வெளிவந்திருக்கின்றன என்பதை இங்க குறிப்பிட்டிருக்கிறார். ஆகினால விரிவாக அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த நூல்களை வாங்கி படிக்கலாம். அது இந்தியில இருக்கு, குஜராத்தில் இருக்கு. மொழி தெரிந்தவர்கள் வாங்கி படிச்சு தெரிந்து கொள்ளலாம். இப்போ நாம அடுத்த கேள்விக்கு போலாமா? 7வது கேள்வி. நாம் நம்முடைய பரியாயத்தை கூட மாற்ற முடியாது. அது தானாக மாறும்னு சொல்லிட்டாரு இல்ல. எப்ப எது தோன்றணுமோ அப்ப தோன்றும், எப்ப எது தோன்றக்கூடாது தோன்றாது. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பொருள்லயே அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் இருக்கு. அப்படின்ட்ட பிறகு அப்ப நாம ஒண்ணும் பண்ண முடியாதா? ஏன்னா நாமன்னா பொருள் வேற, உயிர் வேற, நாம வேறன்ற மாதிரிதான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கு. அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாதா, நான் கையிலாதவனா, நான் சும்மாதான் உட்காந்துருக்கணுமா, இப்படிதான் நம்முடைய சிந்தனை வருது. ஆக நம்முடைய மாற்றத்திற்கு யாரு கர்த்தா? அது கூட நாம கர்த்தா இல்லையா அப்படின்ற கேள்வி திரும்பவும் வருது. அதுக்கு என்ன பதில் சொல்ல பாருங்க. பரியாயத்தினுடைய முறையை நாம மாற்ற முடியாது. எந்த முறையில் அது செயல்பட்டு கொண்டிருக்குமோ அதனுடைய வரிசை முறை, இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அது, அப்படி அதை நாம மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொரு சமயமும் ஏற்படுகின்ற, தோன்றுகின்ற, மறைகின்ற அந்த பரியாயங்களை நாம் தான் அதற்கு கர்த்தாவாக திகழ்கிறோமே தவிர வேறொருவர் அல்ல, வேறொரு பொருள் அல்ல. முறையை மாற்றி அமைக்க முடியாது, வரிசை முறையை மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொன்றையும் செய்வது நாம் தான். சமயந்தோறும் தோன்றுகின்ற பரியாயத்தை ஆக்குவது, செய்வது நாம் தான். இப்போ சொன்ன இல்லை, பாவசக்தி, அபாவசக்தி, பாவ இதெல்லாம் 6 சக்திகள். அந்த 6 சக்திகள்ல அதெல்லாம் யாருடைய சக்தி? வேற யார் நாவா உட்காந்துங்கிறாங்க? அந்த 6 சக்திகளும் நம்முடைய சக்திகள் தான். அந்த 6 சக்திகளும் நம்முடைய சக்திகள் என்பதால் அந்த 6 சக்திகள் இந்த பரியாயத்தை இயக்குகின்றன என்ற பொழுது அந்த 6 சக்திகளை நாம் நமதாக கொண்டிருப்பதால் நாம் தான் அதை, அந்த பரியாயத்தை இயக்குகின்றோம். அப்ப நாம் தான் அந்த பரியாயத்துக்கு கர்த்தா. அந்த சக்திகள் நம்முடையது என்பதால் அந்த இந்தியாவை இயக்குவது யார்? இந்தியாவை ஆள்வது யார்? ஆட்சியாளர்கள் ஆள்கிறார்கள். அப்படின்னா நாம ஆள்றது இல்லையா? அப்படின்னா ஆட்சியாளர்கள் வேற, நாம வேற கிடையாது. ஆட்சியாளர்களும் மனிதர்கள் தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்தந்த டிபார்ட்மெண்ட் அதை பார்த்துக்குது. ஆக அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அது போல இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் கவனித்துக் கொள்கிறது. இந்த பொருள் எப்படி மாற்றணும், அந்த டிபார்ட்மெண்ட்லாம் யாருக்கு சொந்தம்? அந்த அரசாட்சி எந்த நாட்டுக்கு சொந்தம்? இந்தியாவுக்கு தான் அது சொந்தம். ஆக அந்த அமைச்சர்கள் எல்லோரும் இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்தியாவிற்கு சொந்தமானவர்கள், இந்தியாவை ஆள்பவர்கள். ஆகையினால நாம் ஒன்றும் செய்ய முடியாதா, நாம் ஒன்றும் செய்ய முடியாதான்ற கேள்வியே அங்கே வருவதில்லை. செய்வதெல்லாம் நாம் தான், இந்தியர்கள் தான் செய்கிறோம். இந்தியாவை ஆள்பவர்கள் இந்தியர்கள், வெளிநாட்டவர் கிடையாது. அதுபோல நம்முடைய பரிணாமங்களை மாற்றுவது, அதை எப்படி முறையாக செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்துவது நாம் தான். நம்மிடையில் இருக்கக்கூடிய, நம்முள் இருக்கக்கூடிய சக்திகள் தான் அதை செயல்படுத்துகின்றன முறையாக. ஆகையினால நான் செய்ய முடியாதா, என்னால செய்ய முடியாதான்னா செய்வது நாம் தான். நாம் என்ன நினைக்கிறோம், அது எப்படி செயல்படுகிறதோ முறையாக, சீராக, செம்மையாக அந்த முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். முறையை மாற்றினால் நான் செய்வதாக அர்த்தம்.
முறையை மாத்தலைன்னா நான் என்ன செய்யறேன், அதுவா நடக்குதுன்ற மாதிரி நாம நினைக்கிறோம். அப்படி அல்ல. இப்போ பானை செய்கிறான், குயவன் பானை செய்கிறான். எப்படி செய்வான்? முதல்ல மண்ணை பிசைஞ்சு உருண்டையாக்கி சக்கரத்துல வைப்பேன். அதுக்கப்புறம் அதை ரவுண்டாக்கி அப்புறம் கொஞ்சம் கூசாக்கி மேல தூக்கி அதுக்கப்புறம் ஒரு ஷேப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உள்ள குடைஞ்சி அதுக்கப்புறம் கழுத்து பகுதி வயிற்று பகுதின்னு ஆக்கி உள்ள இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து பானையா வட்ட பானையாக்குறான். பானை செய்தது யாரு? குயவன். அந்த இது வேணாம், நிமித்த உபாதானத்துக்கு இப்ப போக வேணாம். செய்தது குயவன் தான். ஆனால் குயவன் பானையை செய்தாலும் முதல்ல மண்ணை தான் பிசையணும், அதுக்கப்புறம் அதை உருண்டையாக்கணும், அதுக்கப்புறம் அதை சக்கரத்துல வைக்கணும், அதுக்கப்புறம் சக்கரத்தை சுழட்டி அதை கூம்பாக்கணும், அதுக்கப்புறம் கூம்பாக்கணது ரவுண்ட் ஆக்கணும், அதுக்கப்புறம் கழுத்தை சுருக்கணும், வயிற்ற பெருக்கணும். இந்த முறையை மாத்த முடியுமா? எப்போ அது உருண்டையாகும், எப்போ அது சக்கரத்துல ஏறும், எப்போ அது கூசாகும், எப்போ அது ஒரு ரவுண்ட் ஆகும், எப்போ கழுத்து பகுதி சிறுசாகும் வயிற்று பகுதி பெருசாகுமோ அந்த ஆர்டரை மாத்த முடியுமா? இல்லை. நான் எடுத்த உடனே பானை கழுத்தை முதல்ல பண்ணுவேன், வயிற்று அப்புறம் பண்ணுவேன், அப்புறம் அதை கூசாக்குவேன், அப்புறம் உருண்டையா மண்ணாக்குவேன். ரிவர்ஸ்ல போக முடியுமா? இல்ல மண்ணை பிசைஞ்சு அப்படியே வச்சு அப்படியே பானையாக்குறது. இதுல எந்த ஒரு பரியாயத்தையும் அவன் கட் பண்ண முடியாது இடையில. அதுதான் சொல்ல வர. ஆக மண்ணை பிசையாமலும் பானை உருவாகாது. மண்ணை பிசைஞ்ச பிறகும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அந்த ஸ்டெப் போகணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அந்த ஸ்டெப் போகணும், அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அந்த ஸ்டெப் போகணும். இந்த முறையில தான் பானை உருவாகும். இந்த முறையை மாற்ற முடியாது. அதுதான் கிரமபத்த பரியாயம் சொல்லுது. நாம என்ன பண்றோம்? முதல்ல இப்ப எனக்கு பானை உருவாகணும்னு நினைக்கிறோம். எடுத்த உடனே பானை உருவாகணும்னா எப்படி முடியும்? நான் இப்ப மனுஷனா பண்ணிட்டேன், இப்பவே நான் மோட்சம் போயிடணும், இப்பவே எனக்கு எல்லா சந்தோஷமும் வந்துடணும், இப்பவே நான் நிலையான இன்பத்தை அடையணும், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது. அப்படியே கை வச்ச உடனே பானை ஆகணும்னா ஆயிடுமா பானை? எனக்கு அதெல்லாம் பேச முடியாது. காலால கையால எல்லாம் போட்டு மண்ணை மிதிச்சு இப்படி எல்லாம் என்னாலாம் பண்ண முடியாது. எனக்கு அந்த கஷ்டம்லாம் வரக்கூடாது. நான் கஷ்டமே படக்கூடாது. கூடையில தூக்கின மண்ணை தூக்கின வந்து இங்க வீட்டாண்ட வந்து உட்கார வச்சு இதெல்லாம் அந்த கஷ்டம்லாம் எனக்கு வரக்கூடாது. எனக்கு பாடம் வந்துடணும் அப்படின்னா வருமா? அது எந்த முறையில் செயல்பட்டால் வருமோ அந்த முறையில் செயல்பட்டால் தான் வரும். ஆக அந்த முறையை மாற்ற முடியாது. அதே போல ஒவ்வொரு பொருளும் முக்காலத்திலும் எப்படி பரிணமிக்க வேண்டுமோ அப்படித்தான் அது பரிணமிக்கும். அந்த முறையை மாற்ற முடியாது யாராலும். ஆனாலும் பானை செய்வது யார்? குயவன். முறை மாற்றி செய்ய முடியுமா? முடியாது. அதே போல ஒவ்வொரு சமயமும் ஏற்படக்கூடிய பரியாயம். ஒவ்வொரு சமயமும் அந்த மண் என்னென்ன மாற்றத்தை உருவாகி கொண்டிருக்கிறதோ அந்த மாற்றத்துக்கு குயவன் காரணம். ஆனால் அந்த மாற்றத்தை மாற்றி அமைக்க முடியுமா என்றால் மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கினா சரியா போச்சு. கிரமபத்த பரியாயம்னா என்ன? நாம் எதை செய்ய முடியும்? எந்த ஒரு பொருளுடைய மாற்றத்தையும் மாற்ற முடியாது. அதுதான் பலமுறை சொல்லிட்டேன். மரீச்சி மகாவீரனாவும் மகாவீரனை மரீச்சியாவும் மாற்ற முடியாது. ஆனால் மரீச்சி தான் மகாவீரனா ஆயிருக்கிறான். எப்ப ஆகணுமோ அப்ப ஆயிருக்கார். ஆக மரீச்சியா இருந்த போதும் அந்த உயிர் மரீச்சி பரியாயத்தை செய்து கொண்டிருந்தது. மகாவீரனாக வந்து பிறந்த போதும் அந்த உயிர் தான் மகாவீரனாக வந்து பிறந்தது. ஆக அப்பொழுதும் அது செய்து கொண்டுதான் இருந்தது, இப்பொழுதும் அது செய்து கொண்டுதான். மரீச்சிலிருந்து மகாவீரராக ஆகும் வரை எத்தனை பரியாயங்களை எடுத்ததோ அத்தனை பரியாயங்களுக்கும் அந்த உயிர் தான் கர்த்தா, வேறொரு உயிர் கிடையாது. வேறொரு உயிராக இருந்தா அப்புறம் மகாவீரனை கூட மரீச்சியா மாத்தலாம், வேறொரு உயிர் கர்த்தான்னு. ஆக அப்படி இல்லை. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றார். ஆகையினால அப்ப நாம மாத்த முடியாதா? நாம மாத்த முடியாதா? என்னத்த மாத்தணும்? என்ன பரிணமிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தோ அந்த பரிணமிப்பு நாம் தான் கர்த்தா. வரிசை முறையை மாற்ற முடியாது. எப்பொழுது எது தோன்றுமோ அப்பொழுது அதுதான் தோன்றும். ஆனால் தோன்றுவதும் அழிவதும்
தோன்றச் செய்வதும் விலகச் செய்வதும் அழியச் செய்வதும் நாம் தான். நம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு பொருளிலும் இருக்கக்கூடிய சக்தி தான் அதை செய்கிறது. ஆக அந்த சக்தியால் தான் இது இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்றார். ஆகையினால இந்த ஜனவாணியிலே ஆகமத்திலே இரண்டு விதமான கர்த்தா நாம் ஏற்கனவே நிமித்த உபாதானத்துல படிச்சிருக்கோம். உபாதான கர்த்தா, நிமித்த கர்த்தா. உபாதான கர்த்தாவிலேயே ரெண்டு பிரிவு. முக்கால உபாதான கர்த்தா, தற்சமய உபாதான கர்த்தா. முக்கால உபாதான கர்த்தா என்று வரும்போது திரவியமும் குணமும் முக்கால உபாதான கர்த்தா. பரியாயம் அந்த சமயத்திற்கு அது கர்த்தா. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய தகுதி, அந்த தகுதி தான் அந்த நிகழ்வை செய்கிறது. இதெல்லாம் நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். உபாதான கர்த்தா மூன்று விதமாக, முக்கால உபாதான கர்த்தா, க்ஷணிக்க உபாதான கர்த்தா, தற்சமய இருக்கக்கூடிய தகுதி. இது மூன்று விதமா நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆக இப்படி இந்த முக்கால உபாதான கர்த்தாவும் நாம் தான், க்ஷணிக உபாதான கர்த்தாவும் நாம் தான், அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய தகுதி வடிவில் இருக்கக்கூடியதும் நாம் தான். அதனால இந்த செயலுக்கு கர்த்தா நாம் தான், வேற ஒரு பொருள் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதுதான் கர்த்தாவாக திகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பொருளினுடைய மாற்றங்கள் என்பது எப்பொழுதும் தொடர்ந்து இயல்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, அதை மாற்றி அமைக்கவும் முடியாது. ஒவ்வொரு பரிணாமமும் எப்பொழுது தோன்ற வேண்டுமோ அப்பொழுது தோன்றும், எப்பொழுது மறைய வேண்டுமோ அப்பொழுது மறையும். தோன்றாமல் இருக்கும் என்ற அச்சமும் தேவையில்லை. தோன்றாமல் போயிட்டா என்ன பண்றது, வராம போயிட்டா என்ன பண்றது, அந்த மாதிரியான கவலை தேவையற்றது. கண்டிப்பாக வரும். எப்பொழுது வருமோ அப்பொழுது வரும். தோன்றுவதும் மறைவதும் பொருளினுடைய இயல்பு, பரியாய இயல்பு. ஆகையினால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உடலிலே ரத்தம் குருதி ஓடுகிறது, ரத்த நாளத்திலே ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடலன்னா என்ன வருது, ஓடலன்னா ஹார்ட் அட்டாக் தான். ஆனால் ஓடாம இருக்காது. ஓடிக்கொண்டிருக்கும் வரை உயிர் உயிராக இருக்கும், உடல் உடலாக இருக்கும். ஓடுவது நின்று விட்டால் க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ். அது போல பரிணமிப்பு தடைபட்டு விட்டால், பரிணமிக்காமல் நின்று விட்டால் பொருளும் க்ளோஸ். ஆனால் அது எப்பொழுதும் அப்படி ஆகவே ஆகாது. எவ்வளவு நாள் உயிர் வாழணும் அவ்வளவு நாள் ரத்த ஓட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் எப்படி தடைபடாதோ அதே போல்தான் இங்கும். அந்த ரத்த ஓட்டம் எப்போது ஐயோ சோர்ந்து போய் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன்னு சொல்றது கிடையாது. எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதே போல்தான் பொருளுக்கு தடை என்பதே கிடையாது, அதற்கு ஆயுள் என்பதே கிடையாது. அது முக்கால உலகத்திலும் தொடர்ந்து பரிணமிப்பை மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் எப்பொழுதும் தடைப்படாது. ஆகையினால தடைப்பட்டு விடுமோ என்ற அச்சமோ அல்லது நாம் இதை மாற்ற முடியுமா என்ற அப்படிப்பட்ட அகங்காரம், இதை நான் மாற்றியாக வேண்டும் என்ற அதெல்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஆகையினால நம் பொருளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு அனைத்திற்கும் நாம் கருத்தாம். ஆனால் நம் பொருளில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எப்பொழுது எது எது நடக்குமோ அப்பொழுது அது எது நடக்குமே தவிர அந்த முறையை, வரிசை முறையை மாற்ற முடியாது என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று இப்படி சொல்றார். ஆக இப்படி ஒரு பொருள் சுதந்திரமாக செயல்படுகிறது, வேறொரு பொருளை எதிர்பார்த்து அங்கே தன்னுடைய பரியாயத்தை தோற்றுவிப்பதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இயல்பாக ஒவ்வொரு சமயமும் புதிய புதிய பரியாயங்கள் தோன்றுவதும் தோன்றிய பரியாயம் கழிந்து செல்வதும் இது தொடர்ந்து தனக்குள்ளேவே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சிக்கு வேறொரு பொருளை அது சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. வேறொரு பொருளை சாராமல் தனக்குள்ளே தன் எல்லைக்குள்ளே இவ்வாறு அது செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு அந்தந்த பொருளிலே அப்படிப்பட்ட ஆற்றல்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து நாம் வேறொரு பொருளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அறிந்து நம்முடைய பொருள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதை உணரும் பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன என்பதை நம்மால் யூகித்தறிய முடியும். எனவே நாம் எப்படி சுதந்திரமாக செயல்படுகின்றோமோ அதே போல்தான் ஒவ்வொரு பொருளும் சுதந்திரமாக செயல்படுகின்றன. அதே போல்தான் உலகமும்
இந்த பொருட்களால் நிறைந்தது என்பதால் உலகமும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், சூரியனுடைய செயல்பாட்டை யாரும் கையில் எடுத்துக்கல. நான் சொல்றபடிதான் சூரியனே நீ நான் சொல்றபடிதான் நீ போகணும். நான் கிழக்குல இருந்து மேற்குக்கு போனா கிழக்குல இருந்து மேற்குக்கு போகணும், நீ வடக்குல இருந்து தெற்குக்கு போனோம்னா வடக்குல இருந்து தெற்கு போகணும்னு யாரும் அந்த சூரியனை ஆட்டி படைப்பதெல்லாம் கிடையாது. அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்து கொண்டிருக்குதோ அது போல உலகமும் அப்படித்தான், ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான். அதுதான் இங்க சொல்றார், ஹோத்தா ஸ்வயம் ஜெகத்து பரிணாம் மே ஜெககா கர்த்தா கியா காம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. உலகமே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே நான் என்ன செய்ய முடியும்? நானும் என் எல்லைக்குட்பட்டு சுதந்திரமாக செயல்படு. ஏ ஜெகத்து ஸ்வயம் பரிணமன்சீல கேவல ஞானினே காயாகன்னு இன்னொரு சொல்றார். ஆக உலகம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை படைத்தது என்று கேவலி பகவானே சொல்லியிருக்கார். ஆகினால் அது தானாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நாம் யார் தடுத்து நிறுத்துவதற்கு? அதே போல் நம்முடைய பொருளும் நம்முடைய உயிரும் முக்காலமும் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த முறை எந்த முறையில் மாற வேண்டுமோ அந்த முறையில் மாறிக்கொண்டு, அந்த முறையில் மாறுவதற்கு நாம் தான் கர்த்தா, நாம் தான் காரணம். ஆனால் பிரிதொரு பொருளிலே மாற்றத்தை செய்வதற்கோ அல்லது நம்முடைய பொருளிலே பரியாயங்களுடைய வரிசை முறையை மாற்றுவதற்கோ அப்படியெல்லாம் நமக்கு எந்தவித அவசியமும் இல்லை, எந்தவித தேவையும் இல்லை. அப்படி செய்யவும் இயலாது. எப்படி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அந்த நிகழ்வைத்தான் நாம் செய்துகிறோம். அந்த குயவன் பானையுடைய உதாரணத்தை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக எந்த முறையிலே பானை உருவாக வேண்டுமோ அந்த முறையில்தான் பானை உருவாகும். இருந்தாலும் அந்த பானையை உருவாக்கியவன் எப்படி குயவன் என்று சொல்லுகின்றோமோ அது அது நீங்க மண்ணே எடுத்துனாலும் சரிதான். உருண்டையா இருக்கிற மண் அப்புறம் சக்கரத்துக்கு வருது, அப்புறம் கூசாகுது, அப்புறம் அது கழுத்து சுருங்கி வயிற்று பெருசாய் இப்படி உருவாகுது. ஆக இந்த முறையில்தான் பானை உருவாகும், வேறு முறையில் உருவாகாது. அதே போல்தான் ஒவ்வொரு பொருளினுடைய பரியாயங்கள் எல்லாம் எந்த முறையிலே தோன்றி மறைய வேண்டுமோ அந்த முறையிலே தோன்றி மறையும். ஆனாலும் அந்த தோன்றி மறைதல் வடிவ பரியாயத்திற்கு கர்த்தா அந்தந்த பொருள் தான். நம்முடைய பரியாயத்திற்கு நாம் தான் கர்த்தா, நம்முடைய பரிணமிப்புக்கு நாம் தான் கர்த்தா என்பதையெல்லாம் நாம் இதன் மூலமாக அறிந்து எப்பொழுது எது நிகழுமோ அப்பொழுது அது நிகழ்ந்தே தீரும், அதை யாரும் தடுக்க முடியாது, மாற்ற முடியாது என்று சொல்லி இருக்கும் பொழுது ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ என்ற அச்ச உணர்வு எல்லாம் நீங்கி ரிலாக்ஸாக, டென்ஷன் இல்லாமல், எந்தவித மன அழுத்தமும் இல்லாமல் நடப்பது நடந்தே தீரும் என்பதை அறிந்து நாம் நம்முடைய செயலுக்கு நாம் கர்த்தா என்பதையும் அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு நிலைத்த பேரின்பத்தை அடைவோமாக என்று கூறி இதோடு இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். யாருக்குன்னா டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணி கேளுங்க. சந்தேகம் இருக்கிறவங்க நீங்களே அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அதுக்குள்ளே ஓரல் டெஸ்ட் எல்லாம் கேட்குறாங்க எப்போ அப்படின்னு. இந்த கிரமபத்த பரியாயம் முடிஞ்ச உடனே ஓரல் டெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 வகுப்புல இதை முடிச்சிடலான்றது முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் ஆரம்பிச்சா அது ஓடும். அதுக்கிடையில இன்னும் எல்சிபிஐ இருக்கு. காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ண? சரி, யாருக்கும் டவுட் இல்லை, முடிச்சிடலாம் இல்லைங்களா? இல்ல. சரி, இது கிரமபத்த பரியாயத்துக்கு அப்புறம் காலச்சக்கரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால ஒரு 2-3 நாள்ல இது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாரும் காலச்சக்கரத்தை கையில வச்சுங்க, வாங்காதவங்க வாங்கிக்கிங்க. இருக்கு என்னங்க? பொன்னூர் மலையில இருக்கு, பம்மல்ல இருக்கு. அதான் பொன்னூர் மலையில யார் போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அங்க வாங்கிக்கலாம். பம்மல்ல இருக்கிறவங்க பம்மல்ல வாங்கிக்க முடிஞ்சவங்க பம்மல்ல வாங்கிக்கிங்க. அது மாதிரி அம்பத்தூர்ல இருக்கிறவங்க அம்பத்தூர்ல வாங்கிக்கிங்க. ஸோ 3 இடத்துல இருக்கு, அம்பத்தூர், பம்மல், பொன்னூர் மலை.
யாருக்கு இன்னும் கிடைக்கலையோ அவங்க அந்தந்த இடத்துல யார் அருகாமையில் இருக்கீங்களோ வாங்கிங்க. சரி, மங்கள வாழ்த்து. திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினி தரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சம்யக் தர்ஷன். உண்மை தர்ஷன் சார்.